ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட வண்டிக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை வந்து நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த ப்ராடக்ட் தான் வந்து இது. அண்ட் இது வந்து நான் எங்கே வாங்கினேன் என்னன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ரேடியேட்டர் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ரேடியேட்டர் கார்டுனா என்னன்றது வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். எல்லா வண்டியிலையும் வந்து ரேடியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். அண்ட் அந்த பார்ட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ரேடியேட்டர் கார்டு. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலையாக இருக்கும். அது வந்து லைட்டாக பெண்டானா வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அப்படின்னா ஆஃப் ரோட்டில் வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது கல் எதனா வந்து பட்டு ஓட்டை ஆகிடுச்சா அந்த கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகும். அந்த லீக் ஆச்சுன்னா வந்து இன்ஜினை வந்து ஹீட் ஆகாது இல்லை இன்ஜின் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணாது. ஸோ அதனால் இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரேடியேட்டர் கார்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா Casiancustom அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். NSக்கு மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்குமே வந்து ரேடியேட்டர் கார்ட்ஸ் அண்ட் பைக் ஆக்சரிஸ் எல்லாமே வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். அண்ட் நார்மலாக இல்லாமல் கஸ்டம் மேட் பண்ணி தராங்க நம்மளுக்கு வந்து பிடிச்ச நேமில். நான் வந்து என்னோடய பைக் நேம் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுன்னா வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ரேடியேட்டர் கார்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அவங்களை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் NS, எல்லா வண்டிக்குமே வந்து அவங்க பண்ணி தராங்க வித் கஸ்டம் நேமோட. அண்ட் நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நம்பர் பிளேட் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நம்பர் பிளேட் ஃப்ரேமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் என்கிட்ட வந்து இதுக்கான டூல்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து கடையில் தான் போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரீட்டாக கூப்பிட்றவையில் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு ரேடியேட்டர் கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வேண்டியது தான். அது இதில் தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த சின்ன போல்டை வச்சு ரேடியேட்டர் கார்டு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் நான் வந்து ரேடியேட்டர் கார்டு அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் கார்டும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை விட நெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்க போகிறேன். முதல்ல இப்போ போயிட்டு நம்ம அதை வாங்கணும். அதுக்கப்புறமா நம்பர் பிளேட் வந்து ஃப்ரேம் வாங்கணும். ஃப்ரண்ட்டில் கூட அந்தளவு ஷேக் இல்லை, பட் பேக்கில் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது, உங்களுக்கே தெரியும் பார்த்தா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். பட் இதுக்கான டூல்ஸ் வந்து உள்ளே விட்டு ஸ்க்ரூ திருப்ப முடியல. ஸோ கடையில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வண்டியை கீழே தள்ளிட்டு போயிட்டு இந்த வேலையை முடிப்போம். கைஸ், இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் ரேடியேட்டர் கார்டாக இருந்தால் வித்தின் வீக்குள்ளே வந்து உங்கள் கைக்கு வந்துடும். பட் இந்த மாதிரி கஸ்டம் மேடாக இருந்தால் கன்ஃபார்ம் வந்து 15 to 20 days ஆகும். டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வந்து நான் நம்பர் பிளேட் ஃப்ரேம் வாங்கிட்டு அப்படியே அந்த போல்டு மட்டும் வாங்கிட்டு எங்கேயாச்சும் பக்கத்தில் மெக்கானிக் ஷெட் இருந்தால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண பார்க்கணும். ஓகே கேஸ், நான் வந்து நம்பர் பிளேட் ஃப்ரேம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்பர் பிளேட் ஃப்ரேம் வந்து வாங்கிட்டேன், 100 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் என்னால் மாட்ட முடியாது இது, ஏன்னா வந்து நம்பர் பிளேட் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து காட்டுப்பாக்கம்ல ஷோரூம் இருக்குது, பஜாஜ் ஷோரூமு. ஸோ அங்கே போயிட்டு வந்து கேட்க போகிறேன். அப்படி அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ரேடியேட்டர் கார்டு நம்பர் பிளேட் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அங்கே ஷோரூம் வந்தாச்சு, போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்போம். நான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம், வண்டியில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம். இல்லையா? அப்படியா? ஷோரூமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க போலையே. அங்கே காட்டு பாகத்தில் இந்த ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. அதனால் போரூரே போயிட்டுருக்கேன். அண்ட் இதில் என்ன பிரச்சனைனா நம்பர் பிளேட் வந்து பஞ்ச் பண்ணோம். அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிடுறதே பெட்ரு. அதனால் இப்போ போயிட்டு நம்பர் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா ரேடியேட்டர் கார்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் வந்து வண்டியில் இருக்குது. பேக் பிரேக் வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே. அது என்னென்னு பார்க்க சொன்னேன், அது பார்த்தாங்களா இல்லையானு தெரில. இன்னும் அந்த சவுண்டு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னென்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பேக்கில் டிஸ்க்கு வந்து ஷேக் ஆகுது. அது லூஸாக இருக்கானான்னு தெரில. ஸோ அதையும் வந்து டைட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இந்த 3 வேலையை முதல்ல முடிச்சே ஆகணும்.
ஓகே கைஸ், நான் வந்து ஷோரூம் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் காமிக்கிறேன் உங்களுக்கு. கைஸ், இந்த டிஸ்க்கு வந்து ஷேக் ஆச்சு ஃபஸ்ட்டு. இது வந்து ஆலன் கீ போட்டு டைட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிளச்சும் வந்து ஃபுல் கிளச் வச்சுருந்தாங்க, அது வந்து ஆஃப் கிளச் மாற்றிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்பர் பிளேட் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். $100 ஆகுமா? இல்லைண்ணா, நான் அங்கே மெக்கானிக் சைட்லேயே பண்ணியிருப்பேன். இது வேறு பஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் வந்து கேட்டேன். கட் பண்ணி தான் எடுக்கணும். 100 ஆகுமா? கொஞ்சம் கம்மி பண்ணுண்ணா. நீங்கள் எவ்வளோ முடியுமா? கைஸ், இது வந்து கட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியுமா? அதனால் $100 கேட்குறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இத்தனைக்கும் நம்பர் பிளேட் ஃப்ரேமும் வந்து நானே வாங்கி வந்தேன். சரி பார்ப்போம். அந்த ரேடியேட்டர் கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இங்கே, ஏன்னா டைம் ஆகிடுச்சான். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நானே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் வீட்டுக்கு போய்ட்டு. அதை கைஸ், நம்பர் பிளேட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கழட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இவங்களாலே கழட்ட முடியல, நம்மளாம் எப்படி தான் கழட்டுறதோ தெரில. ஃப்ரண்ட்டில் கூட ஈஸியாக கழட்டிட்டாங்க, பேக்கில் கழட்டவே முடியல. ஆஷா பிளேட் போட்டு அறுத்து ஃபுல்லாக சொட்டே ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அது வெளியே எதுவும் தெரில. அது அப்படியே ஆஃப் கிளச் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரேடியேட்டர் கார்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை கைஸ், நாளைக்கு தான் பண்ணோம் போல். அது வீட்டுக்கு போய்ட்டு நானே பண்ண வேண்டியதான். கைஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து பெண்ட் ஆகி கழட்டவே முடியல சுத்தமாக. ஃப்ரண்ட்டு கூட பரவாயில்ல, பேக்கில் தான் ரொம்ப மோசம், கஷ்டப்பட்டு மாட்டினாங்க. பரவாயில்ல, இப்போ வைப்ரேஷன் இருக்காது சுத்தமாக. நான் இதுக்கப்புறமா வந்து நானே வந்து மாட்ட போகிறேன். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், பெரிய போல்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக.
கைஸ் ஃபைனலாக நானே என்கிட்ட ஸ்பேனர் வச்சு பக்காவாக ஃபிட் பண்ணிட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன். பகல் டைமில் நைட் ஆனதுனால கிளியராக தெரில உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.